பங்கு விலை பிரைஸ் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? பங்குச் சந்தையில் அதிகமாக கேட்கப்படும் கேள்வி, இந்த பங்கின் விலை ஏன் உயர்ந்தது, ஏன் குறைந்தது? இதை புரிந்து கொள்ள பங்கு விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை அறிய வேண்டும். பங்கு விலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள்: தேவை மற்றும் வழங்கல், டிமாண்ட் சப்ளை. ஒரு பங்கிற்கு வாங்குபவர்கள் அதிகமாக இருந்தால் விலை உயரும், விற்குபவர்கள் அதிகமாக இருந்தால் விலை குறையும். நிறுவனத்தின் செயல்திறன், லாபம் அதிகமாக இருந்தால் பங்கு விலை உயரும். பொருளாதார நிலைமை, உலக சந்தை, அரசியல் நிலை, வட்டி விகிதம் ஆகியவை தாக்கம் செலுத்தும். முதலீட்டாளர்களின் நம்பிக்கை, சந்தையின் உணர்வு, மார்க்கெட் சென்டிமெண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது. பங்கு விலை வகைகள். மார்க்கெட் விலை, சந்தையில் பங்கு தற்போது விற்கப்படும் விலை. முகப்புத்தொகை, ஃபேஸ் வேல்யூ, நிறுவனம் ஆரம்பத்தில் பங்கு வெளியிட்ட விலை. புக் விலை, புக் வேல்யூ, நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளில் காட்டப்படும் பங்கு மதிப்பு. முடிவு: பங்கு விலை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அதை நிர்ணயிப்பது சந்தை சக்திகளும் நிறுவனத்தின் செயல்திறனுமே. முதலீடு செய்வோர் விலை குறையும் போது பயப்படாமல் சரியான நேரத்தில் வாங்கி விற்றால் நல்ல லாபம் காண முடியும்.